வணக்கம் டாக்டர். இந்த குடல் கழுவும் சிகிச்சைன்னு சொல்றீங்க, கோலன் ஹைட்ரோதெரபி. இது மக்களுக்கு எப்படி நல்லது பண்ணும்? ஸோ ஆக்சுவலி கோலன் கிளென்சிங்ன்ற ப்ராசஸ் வந்து உங்க லார்ஜ் இன்டெஸ்டைன்ல தங்கி இருக்க மோஸ்ட் ஆஃப் த கழிவுகளை நீக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். வெரி சிம்பிள் ப்ராசஸ். இட் கேன் பி டன் வித் இன் ½ hour ஆஃப் டைம். இதுல என்ன நடக்கும்னா, இதுக்கு தான் எனக்கு சிம்பிள் ஒரு லாஜிக் சொல்றேன். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாமே வந்து நம்ம லார்ஜ் இன்டெஸ்டைன் மூலியமா தான் கீழே நம்மளுக்கு எக்ஸ்கிரீட் ஆகும். ஸோ எக்ஸ்கிரீட் ஆகும்போது உங்களுக்கே நீங்களே பார்த்துருப்பீங்க, நீங்க சாப்பிடுற உணவு உள்ள நீங்க எவ்வளவு கன்சியூம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வெளியே எக்ஸ்கிரீட் பண்றீங்களா பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. அது இது வெளியே தள்ளுறதுக்கான சிகிச்சை முறை உங்ககிட்ட என்ன இருக்கு? இந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கிளென்ஸ் பண்றதுக்கு there's a very amazing treatment called as colon hydrotherapy. இது வந்து நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ல வரும். இட் கம்ஸ் அண்டர் ஹைட்ரோதெரபி ட்ரீட்மெண்ட். அதாவது இந்த ட்ரீட்மெண்ட்ல வாட்டர் மூலியமா உங்க கோலனை கிளென்ஸ் பண்ணுவோம். இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரொசீஜர். ஒரு 30 minutesல உங்க மொத்த கோலனுமே கிளென்ஸ் ஆயிடும். இது நீங்க கண்ணெடுக்க நீங்க பார்க்கவும் முடியும். உங்க கோலன் கிளென்ஸ் ஆகி அதுக்குள்ள வர டர்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்க கண்ணெடுக்க நீங்க பார்க்கலாம். அது பார்க்கும்பொழுது உங்களுக்கே அது ஆச்சரியமா இருக்கும். இந்த சிகிச்சை மூலியமா என்னென்ன நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்கும்? கோலன் கிளென்சிங்ன்றது வந்து ஒரு மூலாதார ட்ரீட்மெண்ட் கூட சொல்லலாம். அதாவது நம்பர் 1 கிளென்சிங் ப்ராசஸ். அதாவது உடம்புல தங்கியிருக்க டாக்ஸின்ஸை கிளென்ஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம். இதுக்கு ஒரு இந்த நோய்க்கு தான் இது கிளீன் பண்ணணும்னு இல்லை. நீங்க ஹெல்த்தியா இருந்தா கூட உங்க கோலன் கிளென்ஸ் பண்றது உங்களுக்கு அவ்வளவு நல்லது. பிகாஸ் தட்ஸ் a way you start cleansing your body every now and then. சரி, இந்த சிகிச்சை முறையில மக்களுக்கு வலிக்குமா? இந்த சிகிச்சை முறை வலி எதுவுமே இருக்காது. the only thing which you will feel during the procedure is that உங்களுக்கு டீசிகேட் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது மலம் கழிக்கணும்ன்ற ஒரு உணர்ச்சி வரா மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எந்த ப்ராசஸுமே எந்த ஒரு பெயினுமே இருக்காது. இனிமா சிகிச்சைக்கும் இந்த சிகிச்சைக்கும் என்ன வித்தியாசம்? இனிமா and colon hydrotherapy are similar treatments தான். ஹைட்ரோதெரபியில பேஸ் ஆகிற ட்ரீட்மெண்ட்ஸ். பட் டிஃபரன்ஸ் பிட்வீன் கோலன் ஹைட்ரோதெரபி அண்ட் இனிமா என்னன்னா, இனிமா வந்து அந்த நாப் மூலியமா அந்த வாட்டர் நம்ம உள்ள கொடுக்குற ப்ரெஷர் வந்து மேக்ஸிமம் வந்து உங்க சிக்மாய்ட் கோலன் வரைக்கும் தான் போகும். அதை தவிர்த்து உள்ள இருக்க குடலுக்கு போகுதா? கண்டிப்பா அவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ப்ரெஷரும் கொடுக்க முடியாது ஒரு இண்டிவிஜுவலா. பட் கோலன் ஹைட்ரோதெரபி நம்ம பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, நம்ம இன்சர்ட் பண்ற வாட்டர் நம்ம ஃபுல் கோலனுக்குள்ள போயிட்டு வர அளவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் அந்த வாட்டர் நம்ம இன்சர்ட் பண்ணி வெளியே எக்ஸ்கிரீட் பண்ணுவோம். இது நடக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் தட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்னேஷன் இங்க கூட இருக்கலாம். நம்ம ஸ்லோவா அந்த வாட்டர் இன்சர்ட் பண்ணி வெளியே எடுக்கும் பொழுது அந்த ஸ்டாக்னேஷனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரைக்க உதவும். பிளஸ் இது வந்து ஃபுல் கோலனையுமே கிளென்ஸ் பண்ணி உங்களுக்கு வெளியே கொண்டு வரும். இது நோயுற்றவர்கள் தான் பண்ணணுமா இல்ல எல்லாருமே பண்ணலாமா? கோலன் ஹைட்ரோதெரபின்றது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு நார்மல் பேசிக் ட்ரீட்மெண்ட் தான். இது நோய் இருக்கவங்க தான் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நம்ம நார்மலா நான் ஹெல்த்தியா இருக்கேன், நம்ம இயர்லி ஒரு 1 time இல்ல 2 time பண்ணீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல். பிகாஸ் நம்ம என்னதான் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணாலும் சில மைக்ரோ பாக்டீரியா, அதாவது நம்ம குடல்ல இருக்க மைக்ரோ பாக்டீரியா சேர்றதுனால உடம்புல டாக்ஸின் சேரதா செய்யும். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி வந்து இந்த டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே கிளீன் பண்ண ரொம்ப உதவும். இந்த சிகிச்சை பண்ணதுக்கு அப்புறமா ஒருத்தர் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? இமீடியட்டா கோலன் ஹைட்ரோதெரபி பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கே நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். பிகாஸ் யூ வில் ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி லைட். அது ஏதோ ஒரு பெரிய பாரத்தை இறக்கியில வச்ச மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க கண்ணெடுக்க அதை பார்க்கும் பொழுது யூ வில் ஃபீல் மோர் எனர்ஜெட்டிக். தட் லாட் ஆஃப் டாக்ஸின்ஸ் உங்க பாடியில இருந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போறது நீங்க கண்ணுல பார்க்கும் பொழுது யூ ஃபீல் ரியலி அமேசிங். லாட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஆப்வியஸா இதுக்கப்புறமா உங்களுக்கு டயட்லாம் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபுல் ரெமெடி உங்களுக்கு கிடைக்கும்.